கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பேரிடர்கள் குறித்து விரிவாக கள ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் என்னையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் அனுப்பி அந்த அடிப்படையிலே கடந்த 4-5 நாட்களாக அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாவட்டத்தினுடைய மானிட்டரிங் ஆபீசராக தமிழக அரசினுடைய செயலாளராக திரு வெங்கடேஷ் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே இந்த மாவட்டத்திலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த பேரிடரை எப்படி எதிர்கொள்வது, எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம், இன்னும் என்ன தேவைகள் என்கின்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். வழக்கத்தை விட அதிகமாக இந்த ஆண்டு கனமழை பெய்திருந்தாலும், மழையினுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் சேதம் குறைந்திருப்பதற்கு காரணம் இந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக சிறப்பாகவும் துரிதமாகவும் உரிய காலத்தில் எடுக்கப்பட்ட காரணம்தான் என்பதை பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் அறிவார்கள். அந்த அடிப்படையிலே இதுவரை நடந்த எல்லா பணிகளும் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. அதே போல உயிரிழந்த இருவருக்கும் நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் மேலும் மழை கூடுதலாக வந்தால், ஒருவேளை சுகாதாரத்துறையிலே செய்ய வேண்டிய பணிகள், கொசுக்கள் காரணமாக மலேரியா வரலாம், காய்ச்சல் வரலாம், டெங்கு வரலாம், அதை எப்படி சமாளிப்பது, பொதுப்பணித்துறையிலே, நெடுஞ்சாலைத்துறையிலே சாலைகள் துண்டிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்தும் இப்போது நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, வரக்கூடிய செப்டம்பர் நவம்பரில் வரக்கூடிய, இப்போது கூடலூர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பருவ மழை வேறு. அடுத்த பருவமழையில் குன்னூர், உதகை பாதிக்கப்படலாம். அதை எப்படி எதிர்கொள்வோம் என்பதை கூட இங்கே விரிவாக விவாதித்திருக்கிறோம். என்ன தேவை என்பதையும் நாங்கள் கண்டறிந்து, எந்தெந்த துறையிலே சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் கண்டறிந்து, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவரோடு இணைந்து அனைத்து துறை அதிகம் சொன்னாங்களோ உடனே காரை நிறுத்தி அடிஷனல் கலெக்டர் கூப்பிட்டு டிஎஃப்ஓ போன் பண்ணி இமீடியட்டா எடுத்திருக்கோம். நீங்க என்ன சொல்ற, உங்களுடைய ரோல் இருக்கு, எல்லாமே கலெக்ட் பண்ணுவாரு. நீங்க பத்திரிகையாளர்கள், நீங்க 4th எஸ்டேட் ஜனநாயகத்துல உங்களுக்கு பெரிய இடம் இருக்கு. நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க, என் நம்பர் கூப்பிடுங்க, கலெக்டர் நம்பர் கூப்பிடுங்க, ஒரு நம்பர் கூப்பிடுங்க, இமீடியட்டா டீல் பண்ண சொல்றேன். டிஎஃப்ஓ கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. எல்லா டிஎஃப்ஓ கூடலூர், ஊட்டி எல்லாமே ட்ரீஸ் கலெக்டர் சொல்லிட்டு உடனே அப்ரூவ் பண்ணி இந்த இடம் சொல்லுங்க. பர்மிஷன் லேட் டேஞ்சரஸ் எல்லாம் பர்மிஷன் வேண்டியதுல ஓரளவு கொடுக்க சொல்லிட்டேன். அங்க ஒரு விசிட் பண்ணிட்டு ஓரளவு கொடுத்துருவாங்க. பிடி சாட்டிஸ்ஃபை, லேடி அடிஷனல் கலெக்டர் சாட்டிஸ்ஃபை, கலெக்டர் முடிச்சிருவாங்க.